Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் புடலங்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ஆர்டினரியாக செய்யாமல் இது போல் செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதில் செய்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் டேஸ்டியான புடலங்காய் கூட்டு நாமளும் வீட்டில் செய்ய முடியும். இன்றைக்கி இது செய்கிறதுக்காக நான் 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கிறேன். அதாவது 1/4 கப்பில் பாதி அளவுக்கு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். நீங்கள் வீட்டில் கிண்ணமோ டம்ளரோ எதுனாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்றா போல் 2 பருப்போட அளவும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இது ஊற டைமில் நம்ம இதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறி வந்திருக்கு. நாம் இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்குன்னா ஒரு 1/2 hour ஊற வைங்க. அப்படி இல்லைனா இதுக்குன்னு தனியாக ஊற வைக்கணும் அவசியம் இல்லை. இது ஊற டைமில் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண பிறகு ஒரு 1/2 வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/2 தக்காளியும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சீரகம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழுசாக இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வரணும். அதாவது பாசி பருப்பு நல்லா மேஷ் ஆகி வெந்து வந்திருக்கு. கடலை பருப்பு பார்க்கும்போது கொஞ்சம் முழுசாக இருக்கும். இப்படி வேக வச்சு எடுத்தால் நமக்கு கூட்டு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம பருப்பு ரெடியாக இருக்குது. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ நாம் கூட்டு தாளிச்சிக்கலாம். இது செய்யறதுக்காக ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் கடுகுலேயே கொஞ்சமாக சீரகமும் உளுந்தும் கலந்து வச்சுருப்பேன். ஸோ அதுவும் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 8 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து வதக்கும் போதே ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக அது வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. அடுத்ததாக இது கூட ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போ இது நல்லா வதங்கி வர்றதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக சேஞ்ச் ஆகி வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக வதங்கினா போதும். இப்போ இது கூட ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1/2 வெங்காயம் 1/2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வதங்கும் போதே ஒரு 3 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காரம் உப்பெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சமாக வதங்கி வரணும். ஸோ அது வதங்கட்டும். இது வதங்கும் போது நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக 2 சின்ன சைஸ் தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கலனா இதுக்கு பதிலாக 1 ஸ்பூனோ இல்லை 1/2 ஸ்பூனோ நீங்கள் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் சீரகம் ஆல்ரெடி பருப்போடு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கும், அதை நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம இது போல் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம தக்காளி பார்க்கலாம். நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஒரு 350 கிராம் இருக்கும் புடலங்காய் இது போல் நான் ஸ்கொயராக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 2 மீடியம் சைஸில் புடலங்காய் வாங்கியிருந்தேன். அதுதான் இப்படி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே பருப்போட மஞ்சள் ஆட் பண்ணி வேக வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல 1/4 ஸ்பூன் இதுக்கு போதுமானதாக இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் கொடுத்த பிறகு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இது போல் நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணி செய்யும் போது இன்னும் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் வெஜ் நான்வெஜ் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். நமக்கு கொஞ்சமாக இது வெந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கு. புடலங்காய் குழைய வேக வைக்கக்கூடாது, டேஸ்ட் இருக்காது. ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் வேகாத போல் இருக்கும் முழுசாக. பட் இது போல் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நல்லா உங்களுக்கு கட் ஆகும், நல்லா வெந்து வந்திருக்கும். அதாவது 80% அளவுக்கு நீங்கள் வேக வச்சா போதும். இப்போ நாம்
வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். இது கூடவும் கொஞ்சம் நமக்கு வெந்து வரும். அதனால தான் நம்ம ஒரு 80% புடலங்காய் வேக வச்சா போதும். இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த கூட்டு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். மொத்தமாக நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிட்டோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்து, ஸோ திரும்ப நான் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூட ஜஸ்ட் ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்ல மசாலா கலந்து வரும்படிக்கு வேக வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பருப்போட வேக வைக்க மறந்துட்டேன். நீங்கள் பருப்போடே சேர்த்து வேக வச்சுக்கலாம். அதனால தான் இந்த இடத்துல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு எல்லாம் கலந்து வரும்படிக்கு வேகட்டும். இப்போ பாருங்கள் நம்மளோட கூட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. ஓப்பன் பண்ண பிறகு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் நீங்கள் 1 by 1 செய்யும்போது கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணப்போ நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கும்படிக்கு விடலாம். இப்போ அதுக்குள்ளே நாம் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்ச பிறகு அது கூட ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளிச்சுக்கிறேன். இது நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். நான் இன்றைக்கி ஆர்டினரி குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த தாளிப்பை நாம் கூட்டோடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் கூட்டெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு கடைசி இது போல் ஒரு தாளிப்பு கொடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கூட்டு பார்க்கலாம். பாருங்கள் எல்லாம் கலந்து வெந்து வந்திருக்கு. இந்த கூட்டோட திக்னஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற போல் கூட குறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தது. இப்போ நான் தாளிப்பு ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த கூட்டே போதும், வேறு குழம்பு வேண்டான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். அது மாத்திரம் இல்லை, இந்த கூட்டோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஆனால் இந்த ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நல்ல திக்காகிடும். ஸோ அதுக்கேற்றா போல் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட புடலங்காய் கூட்டு சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.